ஒரு நல்ல சினிமா பாப்புலர் ஹீரோ ஒருத்தர் வராருன்னா கொஞ்ச நாள் அந்த ஈர்ப்பு இருக்கும். ஆனால் லீடர்ஷிப் இல்லைன்னா அது போயிடும். ஆவேசமாக கை கால்களை உயர்த்தி உதறி உங்கள் கவனத்தை ஈர்க்கக்கூடிய சொற்களை கையாண்டு உணர்ச்சிகரமாக பேச முடியும். அது தற்காலிகமானதாகத்தான் இருக்க முடியும். ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை என்றால் சும்மா வந்துவிடாது தலைமை பொறுப்பு. ஏதோ ஒரு ஈர்ப்பின் அடிப்படையிலே மக்கள் திரளக்கூடும், ஆனால் அதை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. ஒரு நல்ல சினிமா பாப்புலர் ஹீரோ ஒருத்தர் வராருன்னா கொஞ்ச நாள் அந்த ஈர்ப்பு இருக்கும். ஆனால் லீடர்ஷிப் இல்லைன்னா அது போயிடும், நிற்காது. அந்த மாதிரி நல்ல பேச்சாளர்கள், சண்டமாறுத பேச்சாளர்கள், நல்ல உடல் மொழியை இருக்கும் அவர்களிடத்தில் ஆவேசமாக கை கால்களை உயர்த்தி உதறி உங்கள் கவனத்தை ஈர்க்கக்கூடிய சொற்களை கையாண்டு உணர்ச்சிகரமாக பேச முடியும். அது தற்காலிகமானதாகத்தான் இருக்க முடியும். ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை என்றால், டிசிஷன் மேக்கிங் இல்லை என்றால், ஹியூமன் டச் இல்லை என்றால், ப்ரொஃபஷனல் நாலேஜ் இல்லை என்றால், டெடிகேஷன் இல்லை என்றால் அது நீர்த்து போகும். அந்த லீடர்ஷிப் என்பது நிற்காது. நாளைய தலைமுறைக்கான நாளைய தலைவர்கள் என்பதால் உங்களுக்கு இதை நான் சுட்டி காட்டுகிறேன். நாம் பேசும் ஒவ்வொரு சொல்லும், நாம் எழுதும் ஒவ்வொரு எழுத்தும் பொறுப்புணர்வு மிக்கதாக இருக்க வேண்டும். அது நாட்டு மக்களுக்கும் எளிய மக்களுக்கும், குறிப்பாக விளிம்பு நிலை சிறுபான்மை சமூகத்தினருக்கும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அவர்களையும் அமைப்பாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். எனவே மதச்சார்பின்மை காப்போம் என்பது ஒரு மகத்தான அரசியல். இன்றைக்கு இந்திய அரசியல் இரண்டாக இருக்கிறது. ஒன்று மதச்சார்பின்மைக்கு ஆதரவு அணி, இன்னொன்று மதச்சார்பின்மைக்கு எதிரான அணி. பாஜக தலைமையிலான சங்க பரிவாரங்கள், அவற்றின் கூட்டணி கட்சிகள் மதச்சார்பின்மை கூடாது என்று எதிர்த்து நிற்கிற அணியினர். இதுதான் அரசியல் புரிதல். வெறும் தேர்தலுக்காக மட்டுமே கூட்டு சேருகிறார்கள் என்று நீங்கள் நினைத்துவிடக் கூடாது. பாஜகவோடு வைத்துக் கொள்கிற எலக்டோரல் அலையன்ஸ் என்பது அவர்களின் ஐடியாலஜி, கருத்தியல் சார்ந்த அணியாகவும் மாறுகிறது என்பதுதான். அதிமுக பாஜகவோடு கூட்டணி சேருவது சட்டமன்ற தேர்தலுக்கானது என்று மட்டும் முடிவுக்கு வந்துவிடக் கூடாது. பாஜக முன்வைக்கக்கூடிய கருத்தியலுக்கு அவர்கள் துணை போகிறார்கள். பாஜக இங்கே தோழர்கள் சொன்னதை போல அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செக்குலரிசம் என்கிற மதசார்பின்மை கோட்பாட்டுக்கு எதிரான நகர்வுகளைத்தான் ஒவ்வொரு களத்திலும் முன்னெடுக்கிறார்கள். அவங்க மூவ் பண்ற ஒவ்வொன்றும் செக்குலர் இங்க கூடாதுங்கிறது தான். செக்குலரிசம் இங்கே கூடாது என்பதுதான். கான்ஸ்டிடியூஷன் அதுதான் இன்றைக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய நெருடலாக இருக்கிறது, நெருக்கடியாக இருக்கிறது, உறுத்தலாக இருக்கிறது, சிக்கலாக இருக்கிறது. வெளிப்படையாக கான்ஸ்டிடியூஷனை எதிர்க்க முடியவில்லை, வெளிப்படையாக அம்பேத்கரை விமர்சிக்க முடியவில்லை. ஆனால் மறைமுகமாக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்து அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்கிறார்கள். ஏன் என்றால் இந்த சட்டம் செக்யூலரிசத்தை முன்மொழிகிறது, ஏற்றுக்கொண்டது. இதை திருத்தத்தின் மூலம் மேலும் உறுதிப்படுத்திய இயக்கம் காங்கிரஸ். இந்திரா காந்தி அம்மையார் சோசலிஸ்ட் செக்யூலர்ங்கிற ரெண்டு வார்த்தையை இன்செர்ட் பண்றாங்க 1976. இதை தகர்க்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். எனவே காங்கிரஸ் தலைமையிலே மதச்சார்பின்மைக்கு ஆதரவான அணி இந்தியா முழுக்க இயங்குகிறது. பிஜேபி தலைமையிலே மதச்சார்பின்மைக்கு எதிரான அணி இந்தியா முழுவதும் இயங்குகிறது. இந்த அரசியலை இப்படித்தான் நாம் கூர்மைப்படுத்த வேண்டும். யார் மதச்சார்பின்மைக்கு ஆதரவானவர்கள், அவர்கள் அனைவரையும், அனைத்து ஜனநாயக சக்திகளையும் நாம் அணிதிரட்ட வேண்டும். மதச்சார்பின்மை தான் இங்கே அரசியலின் கருப்பொருளாக இருக்கிறது, அடிப்படை கோட்பாடாக இருக்கிறது. அதை பாதுகாப்பதா அல்லது தகர்ப்பதா என்பதுதான் இங்கே நடக்கிற யுத்தம். இந்த யுத்தத்தில் நாம் எந்த பக்கம் இருக்கிறோம் என்கிற தெளிவு நமக்கு தேவை. அதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள்
பேரணியிலே பல லட்சம் பேரை திரட்டி நாம் நடத்திய மதச்சார்பின்மை காப்போம் பெருந்திரள் பேரணி, அதுவே தொடர்ந்து தமிழர் எழுச்சி நாளின் கருப்பொருளாக இங்கே நாம் முன்வைத்திருக்கிறோம். அதனை நீங்கள் மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் ஆகஸ்ட் மாதம் தமிழர் எழுச்சி மாதம் மதச்சார்பின்மை காப்போம் என்கிற கருப்பொருளை மையமாக வைத்து கொண்டாடப்படும் என்று அறிவித்திருப்பதை நான் வரவேற்று பாராட்டி வாழ்த்தி அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.